إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي قال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் வற்றா கருணையும் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறையில்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் கோர விபத்திலிருந்தும் கொடிய நோய் நொடிகளிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் கெட்ட ஆட்சியாளரிலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையில் நமக்கு விதிக்கப்பட்டது கண்டிப்பாக நம்மை சேர்ந்தே தீரும் என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது 5 விஷயங்களை நமக்கு சொல்லி தருவாங்க. சிறு வயதிலிருந்து நம்முடைய உள்ளத்தில் ஆணி பதிந்ததை போல பதியப்பட்ட ஒரு செய்தி. ஷஹாதா கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். அதே போல ஈமானை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது 6 விஷயங்களை நமக்கு அறிமுகப்படுத்துவார்கள். எந்த ஒரு மனிதர் இந்த 6 விஷயங்கள்ல நம்பும் விஷயத்தில் குளறுபடி இருக்குதோ, அல்லது இந்த 6 விஷயங்களை எவர் சரியான ஒரு முறையில் நம்பவில்லையோ
அவர் உண்மையான ஈமான் கொண்டவராக ஆக முடியாது. அந்த 6 விஷயங்கள் என்ன? ஆமன்து பில்லா, அல்லாஹ்வை நம்புவது. அல்லாஹ்வை நம்புறதுனா எப்படி நம்புறது அப்படின்றது ஒரு தனி சப்ஜெக்ட் இருக்குது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவான், நபியே மக்கத்து காஃபிர்கள்ட்ட நீங்க கேட்டு பாருங்க, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று கேளுங்கள். காலு அல்லாஹ்னு சொல்லுவாங்க. அந்த காஃபிர்கள், மக்கத்து காஃபிர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்தான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்தான் என்று மக்கத்து காஃபிர்கள் சொல்வார்கள். அப்ப மக்கத்து காஃபிர்கள் கூட அல்லாஹ்வை நம்பத்தான் செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ்வை நம்புறதுனா எப்படி? ஒரு தனி சப்ஜெக்ட், தனி பாடம் இருக்குது. அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை, நபிமார்களை நம்ப வேண்டும். வேதங்களை நம்ப வேண்டும். வானவர்களை நம்ப வேண்டும். இவர்களையெல்லாம் எப்படி நம்ப வேண்டும் என்று நமக்கு குர்ஆனும் சுன்னாவும் தெள்ள தெளிவாக சொல்லி தந்து விட்டது. அந்த வரிசையில 5வதாக நமக்கு சொல்லித்தரக்கூடிய மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா கத்ர் வல் கத்ர், விதி. நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நம்மை வந்து தொடுகிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வானங்களும் பூமியும் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, கபுல ஐ யஹ்லக ஸமாவாதி வல் அர்த், வானங்களும் பூமியும் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே எந்த மனிதருக்கு எது போன்ற ரிஸ்குகள் வழங்கப்பட வேண்டும், எந்த உயிரினம் எப்படி இருக்க வேண்டும், எப்பொழுது பிறக்க வேண்டும், எப்பொழுது இறக்க வேண்டும், எல்லாவற்றையும் எழுதப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கத்ர். நமக்கு எது நடந்ததோ அது அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடந்தது. நமக்கு இனிமேல் எது நடக்க போகிறதோ அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்க போகிறது. நமக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம், எது கிடைக்கவில்லையோ அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம். கதிரை தாண்டி நம்மால் ஏதாச்சும் செய்ய முடியுமானா முடியாது. இதை நம்ம ரொம்ப ஆழமாக நம்ப வேண்டும். இன்னைக்கு இந்த நம்பிக்கையில சில குளறுபடிகள் ஏற்பட்டதின் காரணத்தினாலதான் இன்னைக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை நம்மள நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கதிரை சரியா நம்பலன்னு வைங்களேன், போதும் என்கிற மனம் வராது. ஒரு மனிதனுடைய உள்ளத்துல போதும் என்கிற அந்த மனம் வரவில்லை என்றால், அந்த குணம் இல்லை என்றால், எந்த உள்ளத்தில் இந்த குணம் இல்லையோ அவருடைய இல்லத்தில் சந்தோஷம் இருக்காது. ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும் அல்லது ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அல்லாஹ் எனக்கு தந்தது போதும், அல்லாஹ் தனக்கு தந்ததை நிறைவாக பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்ததை குறையாக பார்த்தோம் என்றால் நிம்மதி இருக்காது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உன்முரு இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தம்முரு இலா மன் ஹுவ ஃபௌகக்கும் ஃபஹுவ அஜ்தரு அல்லா தஸ்தரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். எப்படி சொல்லி தராங்க பாருங்க. ஒரு நிம்மதியான பியூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட தேவையில்லை. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன நினைச்சு வச்சிருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஜாலியா ஹாப்பியா வாழணும் அப்படின்னா நிறைய சம்பாதிச்சு நிறைய பணம் இருந்தா போதும், செல்வம் நம்ம கிட்ட இருந்தா போதும், சந்தோஷமா வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை யாருமே மறுக்க முடியாது. இன்னைக்கு எல்லாருடைய எண்ணமும் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குது, ஒரு பெரிய கட்டிடம் வீடு இருக்குது, பெரிய வாகனம் இருக்குது, இன்கம் அதிகமா நமக்கு வருது. இப்படி ஒரு மனிதனுக்கு கிடைச்சா அந்த மனிதனுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்லை. செல்வத்திலும் அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறான். செல்வத்துல மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு நம்மள எவ்வளவோ பேர் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. எதன் பின்னாடி? செல்வத்துக்கு பின்னாடி. செல்வத்துல மட்டும்தான் சந்தோஷம் இருக்குது, செல்வம் இருந்தா மட்டும்தான் நமக்கு சந்தோஷம் நிரந்தரம் அப்படின்னு நினைச்சு
அந்த செல்வத்தை தேடி அந்த செல்வத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க. அந்த 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 ஓட்டத்தினுடைய அந்த வேகத்துல முதல்ல அல்லாஹ்வை மறந்துடுறாங்க. அல்லாஹ் நம்ம எதற்காக வேண்டி படைத்தான் என்கிற அந்த நோக்கத்தை மறந்துடுறாங்க. அந்த செல்வத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்கிற அந்த பேராசையின் காரணமாக இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த அந்த ஹராம் ஹலால் இதையெல்லாம் சில சமயங்கள்ல தூக்கி எறிஞ்சிடறாங்க. எதற்கு? இந்த செல்வத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா, உடம்பு முழுக்க எண்ணெயை தடவிட்டு மண்ணில் கடந்து உருண்டா எந்த மண்ணு நம்ம உடம்புல ஒட்டணும்னு சொல்லிட்டு விதி இருக்குதோ அது மட்டும்தான் ஓட்டும். எல்லாம் வந்து ஒட்டணும்னு நினைச்சாலும் ஒட்ட. நம்ம என்னதான் ஓடிக்கிட்டே இருந்தாலும், நம்ம என்னதான் உழைப்பு செஞ்சாலும், நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும், எது நமக்கு வரணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ, எது நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அது கண்டிப்பா கிடைச்சிருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய விதி அதுல செல்வமும் அடங்கும், ரிஸ்கும் அடங்கும். மௌத் எப்படி உன்னை தேடி வருமோ, எங்க இருந்தாலும், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா சொல்லி தருவாங்க. பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இரும்பு கோட்டைக்குள்ள நீங்க இருந்துகிட்டு பலமான பாதுகாப்புகளை எல்லாம் நீங்க ஏற்படுத்திக்கிட்டு, எப்படி இரும்பு கோட்டைக்குள்ள பலமான பாதுகாப்பு, மௌத்து வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சு என்னதான் நீங்க பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருந்தாலும் ஒரே ஒரு அஜல், எது ஒரே ஒரு அஜல், அதான் ஒரு செகண்ட், அந்த மரணத்தை தள்ளி போடவே முடியாது. எப்படி மரணம் உங்களை வந்து தொடுமோ அதே போலத்தான் அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் விதியாக்கி இருக்கிறானோ அத்தனையும் உங்களை வந்து தொட்டுவிடும். மரணத்தை தள்ளி போட முடியுமா? உலகத்துல ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மனிதர் வாழ்ந்தார். பெரிய பாடகர், பாடிக்கொண்டே அவர் ஆடவும் செய்வார். ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ளார உலகத்தினுடைய புகழின் உச்சாணிக்கே போயிட்டார். யார சொல்றேன்னு தெரியும் உங்களுக்கு? மைக்கேல் ஜாக்சன். எதுக்காக வேண்டி அவர் நம்ம சொல்றோம் அப்படின்னா, அவருக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ஆசை, சின்ன ஆசை இல்லை, கொஞ்சம் பெரிய ஆசை தான். என்ன ஆசை? அவருக்கு ஒரு 150 வருடங்கள் வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். எத்தனை வருஷம்? ஒரு 150 வருடங்கள் வாழணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்காக வேண்டி அவர் செய்த ஏற்பாடுகள் இருக்குது, அது கொஞ்சமல்ல நெஞ்சமல்ல. உலகத்திலேயே புகழ்பெற்ற 50 தலை சிறந்த மருத்துவர்களை தன்னோட எப்பவுமே வச்சுக்கிடுவார். இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவரை பார்க்க போனாவே குறைஞ்சது ஒரு 500 ரூபா 1000 ரூபா வந்து என்ன செஞ்சிடும், காலியா பேர். தன்னை சுற்றி எப்பொழுதுமே 50 தலை சிறந்த மருத்துவர்கள் படுக்கையில இருந்து காலையில தேய்க்கக்கூடிய டூத் பேஸ்ட் இருக்கு பாருங்க, அதுல இருந்து இரவு குடிக்கிற பால் வரையிலும் எல்லாம் சோதிக்கப்பட்டு இது சரியானதுதானா, இது உடம்புக்கு சரியா இருக்குமா, ஹெல்த் ஏதாச்சும் ஸ்பாயில் ஆயிருமா, எல்லாம் சோதிக்கப்பட்டு தான் அவருக்கு கொடுக்கப்படும். இன்னொரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஸ்பான்சர்ஸ், அவருக்கு உடல் உறுப்புகளை தானம் செய்யக்கூடிய ஸ்பான்சர்ஸ் வந்து ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு 10 பேரை வச்சிருந்தாரு. கிட்னி திடீர்னு செயலிழந்து போயிடுச்சுன்னா அவருக்கு தோதுவான, அவருக்கு மேட்சாகக்கூடிய கிட்னியை உடனே தானம் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு 10 பேரை வச்சிருப்பாரு. 10 பேரை வச்சிருப்பாருன்னா சும்மா இல்ல, அந்த 10 பேருடைய குடும்பத்துக்கே இவர் என்ன செய்வாரு, செலவினத்தை கொடுப்பாரு. இப்படி உடம்புல என்னென்ன பார்ட்லாம் இருக்குதோ எல்லா பார்ட்டுக்கும் ஸ்பான்சர்ஸ் வச்சிருந்தாரு. அந்த ஸ்பான்சருடைய குடும்பத்தை எல்லாம் இவர் கவனிச்சுக்கிட்டாரு. அதாவது ஒரு 150 ஆண்டுகள் வாழணும் அப்படின்றதுக்காக வேண்டி காசு பணத்தை அப்படியே இறைச்சாரு. ஆனா உண்மை நிலைமை என்ன? 50 ஆண்டுகளுக்கு மேல அவரால் வந்து என்ன செய்ய முடியல, வாழ முடியல. உண்மை அதுதான். மரணத்தை விட்டுட்டு நம்ம என்னதான் ஓடினாலும் சரி, அல்லாஹுடைய கதிர், அல்லாஹுடைய விதியை விட்டுட்டு நம்ம எங்க ஓடி போனாலும் சரி,
அது அல்லாஹ் நம்ம எப்ப தொடணும், எப்ப எந்த பொருள் எப்ப கிடைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் நாடிட்டானா அப்ப கிடைச்சிடும். இதை உணராமத்தான் மனிதர்கள்ல நிறைய பேர், மனிதர்களை விட்டுருவோம், முஸ்லிம்கள்ல எத்தனையோ பேரு பேராசையின் காரணமாக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ஓட்டத்துல அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி அந்த கடமைகளை மறந்து, சில சமயங்கள்ல ஹராம் ஹலாலை எல்லாம் பேணி பாதுகாக்காமல் தூக்கி எறிஞ்சிட்டு முஸ்லிம் என்கிற வெறுமன பெயரினுடைய அடையாளம் மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. இவர்களை போல நஷ்டவாளி வேற யாருமே கிடையாது. எந்த ஒரு மனிதர் கதிரை முழுமையாக நம்பிவிட்டாரோ அவருடைய உள்ளத்துல எது வந்துடும்? போதும் என்கிற அந்த மனம் வந்துடும். யாருடைய உள்ளத்துல போதும் என்கிற மனம் வரவில்லையோ அந்த உள்ளத்துல பொறாமை இருக்கு பாருங்க, அது குடிகொன்றும். போதும் என்ற மனம் நம்ம கிட்ட இருந்தாதான் அல்லாஹ் நம்ம ரொம்ப பெருசா நம்ம பார்ப்போம், அல்லாஹுடைய ஞானத்தை நம்ம ரொம்ப பெருசா பார்ப்போம். சூரத்துல் பக்ரால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்துல சொல்லுவான் பாருங்க, லில் ஃபுகராஇல் லதீன உஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹ். ஒரு சமூகம் வாழ்ந்தார்கள். யாரை பார்த்து சொல்றான்? சஹாபாக்களை பார்த்து சொல்றோம். சஹாபாக்கள் இன்று வரையிலும் மிக பெரிதாக போற்றப்படுகிறார்கள் என்று சொன்னா அதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, எதுவுமே இல்லாட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப பெரிதாக, அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறானே அப்படின்னு நினைப்பாங்க. அதை நான் சொல்லல, குர்ஆன் சொல்லுது பாருங்க. சூரத்துல் பக்ராவுல அல்லாஹ் சொல்லுவான், லில் ஃபுகராஇல் லதீன முஹ்சிரு ஃபீ ஸபீலில்லாஹ் லா யஸ்ததீஊன தர்பன் ஃபில் அர்த் யஹ்ஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியாஅ மினத் தஅஃஃபுஃப் தஅரிஃபுஹும் பிஸீமாஹும் லா யஸ்அலூன அன்-நாஸ இல்ஹாஃபா. எப்படி சொல்றாங்க? சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேவை இருக்குமா, ஆனா யார்ட்டையும் கேட்டு எனக்கு கொஞ்சம் தாங்களே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு யார்ட்டையும் கெஞ்சி கேட்கவே மாட்டாங்க. அவர்களை பற்றி அறியாதவர்கள் யாரு? இந்த சஹாபாக்கள்ல ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கும். யாராச்சும் புதுசா அவங்கள பார்த்தாங்கன்னா பெரிய செல்வந்தரா இருப்பார் போல தெரியுது, இவரு நல்ல இருக்கப்பட்ட ஆளா இருப்பார் போல தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, யஸபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா மினத் தஅஃஃபுஃப். அவருடைய தன்மானம் இருக்கு பாருங்க, அந்த தன்மானத்தின் விளைவாக அவர் ரொம்ப பெரிய செல்வந்தர் மாதிரி தெரிவாரா. தஅரிஃபுஹும் பிஸீமாஹும். அவங்களோடு சேர்ந்து பழகுறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் தெரியும் இவர் ரொம்ப பரம ஏழைன்னு சொல்லிட்டு. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, இந்த வசனத்திற்கு மிக மிக தோதுவானவர்கள் யார் தெரியுமா? நிறைய நபித்தோழர்கள் உண்டு. அதுல குறிப்பாக அஸ்ஹாபு சுஃபா அப்படின்னு சொல்லிட்டு நபித்தோழர்கள்லயே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 நபித்தோழர்கள் பக்கம் உண்டு. பேர் என்ன பேரு? அஸ்ஹாபு சுஃபா. அப்படின்னா என்ன? திண்ணை தோழர்கள் அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹ். அந்த திண்ணை தோழர்கள்ல ஒரு ஆள் யாரு அப்படின்னா இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஒருத்தவங்க. திண்ணை தோழர்கள்னா யாரு? அவங்களுக்கு வீடு வாசல்லாம் இருக்காது. வீடு வாசல் மட்டும்தான் இருக்காதா? உணவு இருக்காது, உடை இருக்காது. அதுல நம்ம பார்ப்போம் வரலாறுகள்ல, ஹதீஸுகள்ல அவங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஆதாரபூர்வமாக பதியப்பட்டிருக்குது. ஒரே ஒரு ஆடை இருக்குமா, அது கீழாடையாகவும் இருக்காது மேலாடையாகவும் இருக்கு. மொத்தமா அந்த ஒரு ஆடையை எடுத்து அப்படி கழுத்துல இப்படி கட்டிக்கிடுவாங்க. ஒரு போர்வை மாதிரி உண்டான ஒரு ஆடை, அதை எடுத்து மொத்தமா ஒரு பக்கம் சிம்ப எடுத்து இப்படியும் ஒரு பக்கத்தை இப்படி எடுத்து கழுத்துல இப்படி கட்டிக்கிடுவாங்க. அதான் அவங்களுக்கு ஆடை. சுப்ஹானல்லாஹ், எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்க. உணவுகள் இருக்காதுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுலலாம் குறைந்தபட்சம் ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு தேவையான அரிசியாச்சும் நம்ம வாங்கி வச்சிருப்போம். ஒரு வேளை சாப்பிட்டா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்னன்னு சொல்லிட்டு வழி இருக்காது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பார்ப்பதற்கு, ஏன்னா அவங்க நிறைய ஹதீஸுகளை மனனமிட்டு இருந்தாங்க, நிறைய செய்திகளை மக்களுக்கு சொல்லுவாங்க.
அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வோட இருக்கணும், ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, இதை கண்காணிக்கணும். அதிகமான நபிமொழிகளை அறிவித்த நபித்தோழர்கள் முதலிடத்துல இருக்கிறவங்க யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தான். 5000த்திற்கும் மேற்பட்ட நபிமொழிகளை அறிவித்த நபித்தோழர்கள். அவங்களை சந்திச்சு சில நபிமொழிகளை கேட்பதற்காக வேண்டி வெளியூர்கள்ல இருந்து ஒரு கூட்டமே வருது. அப்படி கூட்டம் வரும் பொழுது மஸ்ஜிதுன் நபவியினுடைய வாசல்ல ஒருத்தவர் படுத்து கிடக்கிறார் அல்லது மயங்கி கிடக்கிறார். வரக்கூடிய அந்த கூட்டம் அப்படி அபூ ஹுரைராவுடைய கழுத்தை அப்படி தாண்டி அப்படியே உள்ளக்க வராங்க. எங்க மஸ்ஜிது நபவிக்குள்ள வந்து அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்கிறாங்க, நாங்க இந்த மாதிரி வந்திருக்கிறோம், பஸ்ரால இருந்து மற்ற இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறோம், இங்க அபூ ஹுரைரான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாங்களே, அவங்கள சந்திச்சு சில நபிமொழிகளை கேட்டறிவதற்காக வேண்டி வந்தது, அவங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. உள்ளக்க இருந்தவங்க சொன்னாங்க, நீங்க யாருடைய கழுத்தை தாண்டி வந்தீங்களோ அவர் தான் அபூ ஹுரைரா. வந்தவங்க கேட்டாங்க, ஏன் இவ்வளவு இடத்தை விட்டு அந்த வாசல்ல போய் படுத்து கிட, அவர் படுத்து கிடக்கிற மயங்கி கிடக்கிறாரு உணவு இல்லாம அப்படி. சுப்ஹானல்லாஹ். இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா இவங்களை பார்த்து குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? லா யஸ்அலூன الناس இல்ஹாஃபா. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் யார்கிட்டயும் அவங்க கெஞ்சி கேட்கவே மாட்டாங்க. யக்ஸபுஹுல் ஜாஹிலு அக்னியா மின தஅஃஃபுஃப். என்னதான் கஷ்டம் இருந்தாலும் தன்னுடைய குறைகளை கஷ்டங்களை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. காரணம் என்ன? என் ரப்பு என்னைய இப்படி வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை வரலாறுகள்ல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆடைக்கு மேல இன்னொரு ஆடை கிடையாது. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். 5 பீரோல் இருக்குது. எத்தனை பீரோல்? 5 பீரோல். 5 பீரோல் இருக்குது அப்படின்னு கேட்டா, எனக்கு 5 பிள்ளைங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பீரோல். அப்ப உங்களுக்கு, எனக்கு என் மனைவிக்கு மாடியில் இருக்கு பீரோல் அப்படின்னாரு. என் வீட்லயும் அப்படிதான், உங்க வீட்லயும் அப்படிதான். இதுல யாரும் விதிவிலக்கு கிடையாது. ஒரு ஆடைக்கு மேல இன்னொரு ஆடை கிடையாத அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அவங்க அல்லாஹ் மீது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பீரோல் முழுக்க நமக்கு ஆடை இருக்குது. இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? பசிச்சா சாப்பிட்றதுக்கு வீட்டுல உணவு இருக்குதுங்க. வீட்டுல உணவு இல்லையா, ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்துருக்கிறான். செல்வதற்கு நல்ல வாகனங்களை கொடுத்திருக்கிறார். இவ்வளத்தையும் பெற்று நம்ம ரப்ப பார்த்து என்ன சொல்றோம்? என் ரப்பு எனக்கு என்ன செஞ்சிட்டா? காலம் முழுக்க நான் இப்படியே தான் இருக்கிறேன், அவன் அப்படி இருக்கிறான், இவர் இப்படி இருக்கிறாரு, எனக்கு பின்னாடி பிறந்தவர்லாம் அவர் அப்படிலாம் போயிட்டாரு, நமக்கு ஒரு விடுவு காலம் பிறக்காதா அப்படின்ட்டு தன்னுடைய ரப்ப சில சமயங்களை இப்படிதான் நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். என்னைக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை பெரிதாக நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கின்றோமோ, அப்பொழுது அல்லாஹ் நமக்கு தந்ததை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பான். என்னைக்கு ரப்பு தந்ததை குறைவா நினைச்சு அதுக்கு நம்ம நன்றி செலுத்தாம விட்டுட்டோமோ, அல்லாஹ் சொல்றான், என்னுடைய பிடி கடுமையானது. நான் தந்த ஞாபகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு எனக்கு நன்றி செலுத்தாம நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா ஒரு நாள் என்னுடைய பிடி வரும், அந்த பிடியிலிருந்து உங்களால தப்பிக்க முடியாதுன்னு சொல்றான். ஆகையினால நம்முடைய உள்ளமும் சரி, நம்முடைய இல்லமும் சரி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் கதிரை விதியை உறுதியாக நம்ப வேண்டும். அல்லாஹ் நமக்கு நாடியதை தவிர வேற எதுவும் நமக்கு கிடையாது. அல்லாஹ் நாடியது நம்மை விட்டும் எங்கும் செல்லாது. இந்த உலகமே திரண்டு நமக்கு வந்தாலும் சரி, அல்லாஹ் நமக்கு ஒரு நலவை தரணும்னு சொல்லிட்டு நாடிட்டானா தடுக்க முடியாது. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பின்னாடியும் ரசூலுல்லாஹ் சில துஆக்களையும் தஸ்பீகளையும் ஓதுவாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத் வலா முஅதிய லிமா மனஅத் வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு வாசகத்தை பாருங்க.
அல்லாஹ் நமக்கு ஒரு நலவை நாடிவிட்டால் இந்த உலகம் முழுவதும் சேர்ந்து அந்த நலவை தடுக்க நினைத்தாலும் தடுக்க முடியாது. அதுபோல அல்லாஹ் நமக்கு ஒரு தீங்கை நாடிவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவு பெரிய பணம் படைத்தவர்கள் அதிகாரம் படைத்தவர்கள் நினைத்தாலும் அல்லாஹ்வுடைய தீங்கிலிருந்து நம்மை தடுக்கவே முடியாது. எப்படிப்பட்ட ஒரு வாசகத்தை நமக்கு கற்றுத்தராங்க. இதான் உள்ளத்துல ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஒரு நாள் அல்ல ஒரு நாள் மரணம் நம்மை தொட இருக்கிறது. அந்த மரணத்தை அஞ்சி வாழ வேண்டும். நம்முடைய சொல்லையும் செயலையும் எண்ணத்தையும் அல்லாஹ்விற்கு பயந்து அவனுக்கே உண்மையான முஸ்லிம்களாக அடிபணிந்து வாழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி வாழ ஆரம்பித்தோம் என்றால் இந்த துனியாவும் நமக்கு ஜன்னாவாக மாறிவிடும். நாளை ஆகிரத்தும் நமக்கு ஜன்னத் உறுதியாகிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட உறுதியான உள்ளம் படைத்தவர்களாக வாழக்கூடிய நசீபை நமக்கும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கும் நாம் ஈண்டெடுத்த நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நசீபாக்கி தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவின் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத் மீ யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா ஸிக்ரில்லாஹி வதருல் பைஅ. அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, பெரும்பாலும் இரண்டாவது ஜும்மானுடைய உரையில இந்த செய்தியை அடிக்கடி நம்ம குறிப்பிடுறது வழக்கம்தான். என்ன அப்படின்னா, பெரும்பாலும் ஜும்மா தொழுகைன்னு சொல்லிட்டு வாரத்துல ஒரு நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் இல்லை, வாரத்துல ஒரு நாள் தான் இந்த ஜும்ஆவுடைய நாள் வருது. இந்த ஜும்ஆவுடைய நாளுக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சில அதபுகளை வச்சிருக்கிறான், சில ஒழுக்கங்களை வச்சிருக்கிறான். அந்த ஒழுக்கங்களை முஸ்லிம்களாகி நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யூதர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் சனிக்கிழமைய கண்ணியமான ஒரு நாளாக ஆக்கி கொடுத்தான். நசாராக்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையை அல்லாஹ் ரொம்ப கண்ணியமான ஒரு நாளாக ஆக்கி கொடுத்தான். உம்மத்தை முஹம்மதியாவிற்கு இந்த வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாளை ரொம்ப கண்ணியமான ஒரு நாளாக ஆக்கி கொடுத்தான். இந்த ஜும்ஆவுடைய நாள்ல முஸ்லிம்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான ஒழுக்கங்கள் உண்டு. அதுல ரொம்ப முக்கியமான ஒழுக்கம் என்னன்னா, இன்னைக்கு அழகான முறையில குளித்து விட்டு வுது செய்து விட்டு நல்ல ஆடைகளை அணிந்து நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். எப்ப வரணும்? இமாம் மெம்பர்ல ஏறுறதுக்கு முன்னாடி வந்துடும். வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்துல இருந்து வானவர்களை ஒரு கூட்டமாக அனுப்புறான். எங்கெல்லாம் உலகத்துல மஸ்ஜித் இருக்குதோ அந்த மஸ்ஜிதுடைய வாசல்ல ரெண்டு வானவர்கள் உட்கார்ந்துக்கிடுவாங்க. என்ன செய்வாங்க? யாரெல்லாம் ஜும்மா தொழுகைக்கு வராங்களோ அவங்களுடைய பெயரை பதிவு பண்ணுவாங்க. இந்த பதிவு பண்ணக்கூடிய இந்த வேலை எது வரைக்கும் நடக்கும்னா, இமாம் மெம்பர்ல ஏறிந்தடைக்குன்னா அந்த பதிவேடுகள் நடக்கும். இமாம் மெம்பர்ல ஏறிட்டாருன்னா வானவர்கள் என்ன செய்வாங்க? அந்த பதிவேடை மூடிட்டு உரையை கேட்பதற்கு, இந்த குத்துபாவை கேட்கறதுக்கு இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் வருகை தருகிறார்களோ அவருடைய பெயர்கள் எல்லாம் அந்த பட்டியல்ல இருக்காது. அந்த பட்டியல்ல இருக்காதுன்னா என்ன? ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நம்ம வரோம், நிறைய நன்மைகளை பெறணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு வரோம். ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடிய எல்லோருமே தொழுதுட்டு போகும்போது அந்த நன்மைகளை பெற முடியாது. யார் பெற முடியும்? யார் இந்த ஒழுக்கத்தை பேணி குத்துபாவை கேட்டு 2 ரக்காத்துக்கள் தொழுதுவிட்டு யாருக்கும் தொந்தரவு தராமல் போகிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஜும்மாவுடைய முழுமையான கூலிகள் வழங்கப்படும். ஜும்மாவுடைய முழுமையான கூலிகள்ல ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? சென்ற வாரத்திலிருந்து இந்த வாரம் வரையிலும் நாம் செய்த சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனா நம்ம சமுதாயத்துல நிறைய பேர் இந்த ஜும்மாவுடைய நாளை, இந்த ஜும்மாவுடைய அதவை புறக்கணிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப கண்ணியமான ஒரு நாள் இந்த நாள். அதனால நமக்கு என்னதான் வேலைகள் இருந்தாலும் அந்த வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வாரத்துல ஒரு நாள் நம்ம எந்த மஸ்ஜிதுக்கு போறோமோ, நம்ம வீட்டு பக்கத்துல எந்த மஸ்ஜிதா இருக்கட்டும் அந்த மஸ்ஜிதுக்கு போறோமா, ஜும்மா தொழுகை 12:55 1 மணியா, அப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து என்ன செஞ்சிடணும், நம்முடைய வருகையை அங்க பதிவு பண்ணணும். உலகம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம முன்னாடி போறோமா இல்லையா? பஜார்ல ஏதாச்சும் ஒரு கடையில ஒரு மொபைல் வாங்கினா இன்னொரு மொபைல் கண்டிப்பா நாங்க ஃப்ரீயா தரோம், ஆனா நைட்டு 1 மணிக்கு வந்தாதான் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க.
நம்ம போகாம இருப்போமா? நாளைக்கு நைட்டு 1 மணிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு மதியம் 1 மணிக்கு வெயில கூட பார்க்காம என்ன செய்வோம், நம்ம கியூல போய் நிற்போம். ஏன்னா ஒரு மொபைலுக்கு ஒரு மொபைல். உலகம் சார்ந்த விஷயத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி போயிடுறோம். ஆனா ஆகிரத்து தொடர்பான இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆகிரத்து தொடர்பான விஷயத்துல நம்ம ரொம்ப பொதுபோக்கா இருக்கிறோம். இந்த நிலைமைகள் மாற்றப்பட்டது என்றால் நம்முடைய ஈமான் உயிர்ப்பிக்கப்படும். எப்பொழுது நம்முடைய ஈமான் உயிர்ப்பிக்கப்படுகிறதோ அன்றைக்கு நம்ம அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ ஆரம்பித்து விடுவோம். என்றைக்கு நாம் அல்லாஹ்விற்காக வேண்டி வாழ ஆரம்பித்து விடுவோமோ அன்னைக்கு மரணம் வந்ததென்றால் அந்த மரணத்தை பார்த்து நம்ம பயப்படாம சிரித்த முகத்தோடு அந்த மலக்குல் மௌத்தை வரவேற்று நம்முடைய உயிர் கைப்பற்றப்படும். ஒரு முஸ்லிமுக்கு அதுதானே வேணும். மரண வேளையில கை செய்தனே அப்படின்னு கை செய்தப்படக்கூடிய ஒரு சூழல் வந்துவிடக் கூடாது. உலகத்தில் வாழும் பொழுது இது போன்ற தவறுகளை நாம் செய்யாமல் இருந்தால் மரண வேளையில் கை செய்தப்படாமல் சிரித்த முகத்தோடு என்னுடைய ரப்ப நான் பார்க்க போறேன், சந்திக்க போறேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நம்முடைய நிலைமைகள் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நிலைமைகளை அப்படியாக ஆக்கி தருவானாக. உலகத்தில் வாழும் பொழுது உலகம் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கின்றோமோ அதைவிட அதிகப்படியான ஒரு முன்னுரிமையை மறுமையின் வாழ்க்கைக்காக கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் நசீவாக்கி தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக ஜும்ஆவின் 2ஆம் முறையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.